திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள மலைவாசல் என்ற சிறிய ஊர். மாலை நேரங்களில் மலைகள் நீல நிறமாக மாறும் அதிசயத்தை அங்கு காணலாம். ஆலமரத்தடியில் காற்றுகள் பழைய நினைவுகளை பேசும். அந்த ஊருக்கு புதியதாக வந்தவர் அரவிந்தன். பள்ளி ஆசிரியர், அமைதியாக இருப்பவன், ஆனா உள்ளே பல சுமைகளை சுமந்தவன். நகர வாழ்க்கையிலிருந்து தப்பித்து வந்தவன். ஊரில் யாருடனும் அதிகம் பழகாமல் இருந்தான். ஒரு மாலை நேரம் அவன் வீட்டின் வாசலில் ஒரு காகிதம், இல்லை கடிதம். நீ தாமதமாக வந்தாலும் நான் காத்திருக்கிறேன். அவன் புரியாமல் சிரித்தான். யாரோ விளையாடுகிறார்கள் என்று நினைத்து கொண்டான். ஆனா அந்த இரவு வீட்டின் முன் ஒரு பெண் நின்றாள். வெள்ளை சால்வை, அமைதியான கண்கள். நீங்கள்தான் அரவிந்தனா? அவன் திடுக்கிட்டான். ஆம், நீர்? நாளை மாலை ஆலமரத்தடியில் வாருங்கள் சொல்லிவிட்டு வேகமாக அவள் போனாள். அவனோ ஏய் பொண்ணு என்று அழைக்க கூட காதில் விழாமல் சென்று விட்டாள். அவன் அந்த இரவு முழுக்க தூங்கவில்லை. யாராக இருக்கும்? எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாங்க? நானும் இந்த ஊருக்கு புதுசு என்று பலவாறு எண்ண ஓட்டங்கள் அவனுக்குள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவளின் முகமும் அவ்வளவு பிரகாசமாக தெரியவில்லை, மங்களாகத்தான் தென்பட்டது. மறுநாள் மாலை ஆலமரத்தடியில் அவள் காத்திருந்தாள். என் பெயர் மீரா. அவன் அவளை நேராக பார்த்தான். அவள் பேச ஆரம்பித்தாள். அவன் கடந்த காலம், கல்லூரி நாட்கள், ஒரு நண்பன் இருப்பது, அவன் பெயர் கார்த்திக், ஒரு சண்டை, ஒரு பிரிவு, அவன் யாரிடமும் சொல்லாத விஷயங்கள் என அனைத்தையும் அவள் சொல்லி முடித்தாள். அவன் மனது நடுங்கியது. நீ இவ்வளவு எப்படி தெரிஞ்சது? அவள் சிரித்தாள். நினைவுகள் ஒருபோதும் போகாது இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு சொல்லுங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவள் சொன்னாள். காலம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுவரை என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. அவனுக்கும் இந்த ஊரில் யாரையும் தெரியாததால் சரி, இந்த நட்பும் கெட்டுவிடுமோ என்று அதற்கு மேல் அவன் ஒன்றும் கேட்கவில்லை. அந்த நாளிலிருந்து தினமும் சந்திப்பு தொடர்ந்தது. அவள் அதிகம் பேச மாட்டாள். ஆனால் பேசினால் அது நேராக உள்ளத்தை குத்தி கிழிக்கும் அளவு ரணமாக இருக்கும். ஒரு நாள் அவள் அவனிடம் கேட்டாள், காதல் மீண்டும் வரும்னு நம்புறீங்களா? நான் ஒரு முறை நம்பி தோற்றேன். அவன் சொன்னான். தோல்வி காதலை குறைக்காது, அது புரிய வைக்கும் இல்லையா? அவன் அவளை பார்த்தான். அவளிடம் ஒரு மர்ம அமைதி. அவள் அருகில் இருந்தால் மனம் லேசாகிறது. இது என்ன மாயம் என்று அவனும் யோசிக்காமல் இல்லை. ஒரு நாள் அவன் ஊரிலுள்ள மூதாட்டியிடம் கேட்டான். மீரா என்ற பெயரில் யாராவது இங்கே இருக்கிறார்களா? மூதாட்டி முகம் மாறியது. அந்த பெயரை நீ எங்கே கேட்டாய்? அவன் குழம்பினான். ஆலமரத்தடியில் நான் தினமும் அவர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மூதாட்டி மெதுவாக சொன்னாள். 3 வருடங்களுக்கு முன் அங்கே ஒரு பெண் தினமும் காத்திருந்தாள். அவள் பெயர் மீரா. ஆனா அவள் இப்போது இல்லை. அவன் உடம்பு முழுக்க நடுக்கம். அவனுக்கு காய்ச்சல் தான் வரவில்லை, மற்ற அனைத்து பயமும் வந்துவிட்டது. இருந்தாலும் அவனுள் ஒரு நம்பிக்கை. இந்த பாட்டியை தன்னிடம் பொய் சொல்லி இருப்பாங்களோ, எதுக்கும் நம்மளே தீர விசாரிச்சுக்கலாம்னு அந்த மாலை அவன் ஆலமரத்தடிக்கு ஓடினான். நீ யார்? அவள் அமைதியாக பார்த்தாள். நான் உன் கடந்த காலம். அது என்ன அர்த்தம்? அவள் மெதுவாகச் சொன்னாள். நீ ஒருவரிடம் வாக்குறுதி கொடுத்தாய், ஒரு நாள் திரும்பி வருவேன்னு. ஞாபகம் இருக்கா? அவன் நினைவுகள் தேடின. கல்லூரி நாட்களில் கார்த்திக்கின் வீட்டில் ஒரு மங்கிய முகம், ஒரு இளம்பெண். அவன் மறந்தே விட்டான் அந்த முகத்தை. ஆனால் அவள் மறக்கவில்லை. நான் கார்த்திக்கின் தங்கை, அவள் சொன்னாள். அவனும் அதிர்ந்தான். கார்த்திக் அவனுடைய நண்பன். சின்ன தவறான புரிதலால் நட்பு முறிந்து விட்டது. அதற்கு பிறகு அரவிந்தன் நகரம் விட்டு போனான். மீரா சொன்னாள். அண்ணன் உன்னை தேடினார், ஆனா நீ தொடர்பு கொள்ளவில்லை. அவன் தலை குனிந்தான். நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன். அவள் மெதுவாகச் சொன்னாள். அவன் இப்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறான். அவனுடைய நட்பு என்றுமே பொய்யாக இருந்ததில்லை.
நீ திரும்பி வருவாய்ன்னு நம்பினார். அப்படின்னா நீ என்ன சந்தித்தது? முதலில் அண்ணனுக்காக, அவள் சொன்னாள். ஆனா பிறகு உனக்காக. அவன் இதயம் வேகமாய் துடித்தது. நான் உன்னை காதலிக்கிறேன், அவள் மெதுவாகச் சொன்னாள். அவன் மௌனமாயிருந்தான். உன்னை நான் எப்ப முதல் முறையா பார்த்தேனோ அன்னையிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். நீ இப்பவே சொல்லணும்னு அவசியமில்ல. நாளைக்கு இதே இடத்துல உனக்காக நான் காத்திருப்பேன். அப்ப சொல்லு. அவளின் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்து இருந்தது. அடுத்த நாள் காலை அவன் ஆலமரத்தடியில் சென்றான். யாருமே இல்லை. ஆனா ஒரு பழைய கல்லறை. அதில் பெயர் மீரா. அவன் மூச்சு நின்றது. அவன் ஊரில் உள்ள மூதாட்டியிடம் ஓடினான். அவள் எப்படி? மூதாட்டி சொன்னாள், அவள் அண்ணன் திரும்பி வருவான்னு தினமும் காத்திருந்தாள். ஒரு நாள் காத்திருப்பதிலேயே உயிர் நீங்கிவிட்டது. அவன் கண்கள் கலங்கின. அந்த இரவு அவன் மீண்டும் ஆலமரத்தடியில் நின்றான். மீரா, இன்னொரு முறை வருவாயா? நான் உன்னை காண வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும். காற்று பலமாக வீசியது. அவள் நிழல் போல தோன்றினாள். நீ என்ன தேடி திரும்பி வந்தாய், அதுவே போதும். நான் தாமதமாக வந்துவிட்டேன், அவன் கத்தினான். நீ தாமதமாக வரவில்லை, காதலோடு வந்திருக்கிறாய், அவள் சிரித்தாள். காதல் வந்துவிட்டால் நேரத்திற்காக காத்திருக்காது. அந்த நொடியில் அவள் மறைந்தும் சென்றாள். நாட்கள் நகர்ந்தன. சில வாரங்கள் கழித்து அரவிந்தன் தான் முதலில் கார்த்திக்கிற்கு கடிதம் எழுதினான். நண்பா, திரும்பி வா, நம்ம பிழை முடிவடையட்டும். ஆலமரத்தடியில் இப்போது யாரும் இல்லை. ஆனா அவன் மனதில் ஒரு நிழல். அது பயமல்ல, காதல். 3 மாதங்கள் கழித்து மலைவாசல் ஊரின் பேருந்து நிலையத்தில் ஒரு கார் நின்றது. அதிலிருந்து இறங்கினான் கார்த்திக். அரவிந்தன் அவனை பார்த்தவுடன் இதயம் கனிந்தது. பல வருடங்களின் பிரிவு ஒரு நொடியில் கண்களில் தெரிந்தது. நண்பா, அரவிந்தன் மெதுவாக அழைத்தான். கார்த்திக் அமைதியாக பார்த்தான். நீ கடிதம் எழுதுவாய் என்று நான் நினைக்கவில்லை. அரவிந்தன் தலையை குனிந்தான். தாமதமாக இருந்தாலும் உண்மையாக எழுதினேன். அவர்கள் கை கோர்த்தார்கள். ஆனா அந்த கைகோர்ப்பில் ஒரு கேள்வி மட்டும் நிலைத்திருந்தது. அந்த இரவு அவர்கள் இருவரும் ஆலமரத்தடியில் அமர்ந்தனர். கார்த்திக் சுற்றி பார்த்தான். இந்த இடம் இன்னும் மாறல. அரவிந்தன் மெதுவாக கேட்டான், மீரா பற்றி உனக்கு சொல்லணும். கார்த்திக் முகம் உறைந்தது. என் தங்கை பெயரை நீ இப்ப சொல்றது ஏன்? அரவிந்தன் நடுங்கினான். நான் அவளை பார்த்தேன். கார்த்திக் சிரித்தான். அது சாத்தியமே இல்லை. நான் அவளோடு பேசினேன். அவள் தினமும் இங்கே வந்தாள். கார்த்திக் முகம் மாறியது. அவள் இந்த ஆலமரத்தடியில் காத்திருந்தது உண்மை. ஆனா அவள் 3 வருடங்களுக்கு முன். அவன் வார்த்தை நிறுத்தினான். அரவிந்தன் கண்ணீர் மல்க, நான் தாமதமாக வரவில்லை. கார்த்திக் மெதுவாகச் சொன்னான், நீ வரவே இல்லை. அந்த ஒரு வரி அரவிந்தனின் உள்ளத்தை நொறுக்கியது. கார்த்திக் சொல்லத் தொடங்கினான், அந்த நாளில் நீ அவளிடம் காதல் மொழி பேசினாய். திரும்பி வருவேன் என்றாய். நம்பிக்கை கொடுத்தாய். அவள் அதை மனதில் வைத்துக் கொண்டாள். ஆனால் நீ வரவே இல்லை. நான் உன்னை தேடினேன். ஆனால் நீ நகரம் விட்டு போனாய். அவள் தினமும் இங்கே வந்து காத்திருந்தாள். ஒரு மாலை அவள் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. தேடாத இடம் இல்லை. எங்க தேடியும் அவ கிடைக்கல. கடைசியா இந்த ஆலமரத்து கடைசியில வந்தப்ப அவளோட உயிர் அவகிட்ட இல்ல, உடல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு வெளிநாட்டுல இருந்த எனக்கு தகவல் வந்துச்சு. அங்கு ஏற்பட்ட போர்னால என்னால அப்ப ஊருக்கும் வர முடியல. அரவிந்தன் நடுங்கினான். அப்படின்னா நான் யார பார்த்தேன்? அந்த நேரம் ஆலமரத்தின் பின்னால் ஒரு மெலிந்த சிரிப்பு. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு பெண் நின்றாள். அதே முகம், அதே கண்கள். ஆனா இந்த முறை அவள் நிழல் இல்லை, உண்மை. கார்த்திக் எழுந்தான். மீரா, அவள் மெதுவாகச் சொன்னாள். அண்ணா. அரவிந்தன் மூச்சு முட்டியது. அவள் மெதுவாக விளக்கினாள், நான் இறக்கவில்லை. அந்த நாளில் வீட்டை விட்டு போனேன். நான் காத்திருந்தது அரவிந்தனுக்காக மட்டும் இல்ல, என் வாழ்க்கைக்காக. ஏன்? கார்த்திக் குரல் உடைந்தது. நீங்களும் அவனும் சண்டை போட்ட நாளில் நான் தான் காரணம். நான் சொன்ன ஒரு பொய் உங்க நட்பை உடைத்தது. அரவிந்தன் அதிர்ந்தான். என்ன பொய்? அவள் கண்ணீர் மல்க, நீ என்னை விரும்புகிறாய் என்று அண்ணாவிடம் சொன்னேன். அவன் கோபத்தில் உன்னை பிரிந்தான். அரவிந்தன் அமைதியாக நின்றான். அவள் தொடர்ந்தாள்,
நீ என்னை விரும்பவில்லைதான், ஆனா நான் உன்னை விரும்பினேன். அதை சொல்ல பயந்தேன். கார்த்திக் தலையை பிடித்தான். நம்ம நட்பு ஒரு சொல்லாத உணர்ச்சிக்காக உடைந்ததா? அரவிந்தன் மெதுவாகச் சொன்னான். நான் திரும்பி வரவில்லை, அது என் தவறு. மீரா சொன்னாள், நான் பொய் சொன்னேன், அது என் தவறு. மூவரும் மௌனமாக நின்றனர். சில நாட்கள் கழித்து கார்த்திக் ஊரை விட்டு மீண்டும் செல்ல தயாரானான். இந்த முறை நான் ஓடமாட்டேன், அவன் சொன்னான். அரவிந்தன் மீராவை பார்த்தான். நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு பயம் இல்லை. எங்க பேய காதலிச்சிட்டமோன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். மீரா மெதுவாக சிரித்தாள். இந்த முறை உனக்கு காதல் வந்தது தாமதமில்லை. அவன் அவள் கையை பிடித்தான். காதல் நிழல் இல்லை, அது நிஜம். அப்ப ஊர்க்காரங்க சொன்னது பொய்யா மீரா? ஆமா அண்ணா, உன்கிட்ட சொன்ன குற்ற உணர்ச்சியில நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க என்பதை என்னால தாங்கிக்க முடியல. என்ன மறந்துட்டு நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பார்க்கணும்னு தான் நான் ஊர்க்காரங்களை வச்சு அப்படி சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிடு அண்ணா. காதல்னு வந்துட்டா அது சுற்றும் முற்றும் பார்க்கறதில்ல, சொந்த பந்தத்தை பார்க்கறதில்ல. நமக்கு அது கிடைக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கு. சுயநலமா மாறிடுறீங்க. சந்தோஷமா இருங்க, வாழ்த்தி விடை பெற்றான். ஆலமரத்தடியில் இப்போது 3 நிழல்கள். ஒரு நட்பு மீண்டும் பிறந்தது. ஒரு காதல் உண்மையாகி ஒரு பொய் முடிவடைந்தது. மலைகள் மௌனமாக இருந்தாலும் இந்த முறை அந்த மௌனத்தில் சோகமில்லை, அது நிறைவு பெற்றது.